Chennai flooding? Were there absolutely no lessons learned from 2015? And who is to blame? திருவண்ணாமலையில் அண்மையில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை காரணமாக தீபமலையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் பிடிப்பை இழந்து நிற்கின்றன. திருவண்ணாமலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பாறைகள் உருண்டு வீட்டின் மீது விழுந்ததில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கண்டு நொந்து போன பெரியவர் ஒருவர் தான் வாழ்ந்த 20ஆம் நூற்றாண்டை கண்ணீர் மல்க எண்ணி பார்க்கிறார். களம் 20ஆம் நூற்றாண்டு பசுமை வாழ்க்கை. அங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே, அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே, நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே, ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே, நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி 100 இருந்ததே, 4 மணி பூவிருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே, அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ, அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ, அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ. தோழனே, குறுக்கிட்டமைக்கு மன்னிக்கவும். ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த கண்ணீரலை? அம்மா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நம் காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் பல மாற்றம், இயற்கையின் சீற்றம் தாண்டவம் ஆடுகிறது. நம் வாழ்வும் நம் முற்றத்தார் வாழ்வும் இன்றோ நாளையோ என இருக்கிறது. தோழனே, இது இயற்கையோட சீற்றம் நீ நினைச்சனா? அது உன்னுடைய முட்டாள்தனம். விதைகள் சிதைக்கப்படுகிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது, மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரித்து போடுவதில் சோம்பேறித்தனம். ஏன் குப்பைகள் குப்பை கிடங்கில் சேர்வதே கேள்விக்குறி. அரசாங்க வரைமுறையை மறைத்து வீடுகள் பங்களா ஆகிறது, வகுக்கப்பட்ட எல்லையை தாண்டி குடிசை வீடுகள் மாடி வீடாகிறது. இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது நீங்கள். ஆனால் இயற்கையின் மேல் பழி. ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா, ஏற்றுக்கொள்கிறேன். இயற்கையை சீண்டியது இந்த மக்கள் தான். இயற்கையின் வழியில் பரணமைத்தார்கள், இப்பொழுது அனுபவிக்கிறார்கள். இவர்களிடம் மாற்றம் பிறந்தால் தான் இதற்கு ஒரு வழி பிறக்கும். அவர்கள் இவர்கள் இல்லை, நாம் மாற்றம் நம்மிலிருந்து எழ வேண்டும். உங்களிடம் சவால் விடுகிறேன். இங்கே கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான கூட்டத்தை உறுதிமொழி ஏற்க அழைக்கிறேன். மாதந்தோறும் இல்லை, ஆண்டுதோறும் ஒரு மரம் நட்டால் போதும். குப்பையை குப்பை கிடங்கில் மட்டுமே போட வேண்டும். அரசாங்க விதிமுறையை ஒருபோதும் மீறக்கூடாது. உயர் திரு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், கலைவாணர் விவேக் என பலர் பாதை காட்டி மறைந்து விட்டனர். அந்த பாதையை பின்தொடர யார் இருக்கிறார்கள்? எழுந்து வர சொல்லுங்கள் தோழரே. 1 கோடி மரம் நிச்சயம் சாத்தியம்தான். மாசு அடங்கிய காற்று சுத்தமாகட்டும். ஜல்லிக்கட்டுக்கு திரண்ட கூட்டம் மாசற்ற தேசத்திற்கு கூடுமா? எழுந்து வர சொல்லுங்கள் தோழரே. கொழுந்து விட்டு ஏறிய கூட்டம் இருக்கு, பற்ற வைக்க எழுந்து வாங்க.
நாம் வாழ்ந்துட்டோம். நம்ம குழந்தைங்க எதிர்காலம் இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்கு. வாங்க நண்பர்களே, உறுதிமொழி எடுப்போம். தோழர்களே, தோழிகளே, உங்களிடம்தான் அம்மா சவால் விடுகிறார்கள். உறுதிமொழி ஏற்க ஒன்றிணைந்து எழுந்து வாருங்கள். எதையும் செய்யும் நாம் இதை நடத்தி காட்டுவோம். மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் எழுந்தது போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்ணீரை போல கரைந்தாலும், ஞானம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும். உறுதிமொழி. நீங்கள் என்பதை மறப்போம். நாங்கள் என உருவெடுப்போம். ஆண்டுதோறும் ஒரு மரம் நட்டு நிச்சயம் பராமரிப்போம். மரம் நட உற்றத்தாரையும் ஊக்குவிப்போம். கட்டடங்கள் கட்டுவதிலும் ஏனைய சமுதாய பங்களிப்பிலும் அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு நடப்போம். குப்பையை குப்பை கிடங்கில் மட்டுமே போடுவோம். வளமையான எதிர்காலம் செழிக்க நல்மனிதராய் உருவெடுப்போம். மாமனிதராய் ஒன்றிணைவோம்.